குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொதுவாகவே இந்த 3 நாளாக திங்கள் செவ்வாய் புதன் 3:15லேருந்து 3:40 இந்த டைமுக்குள்ளே மார்க்கெட்டில் என்ன நடக்குது? ரீட்டைலர் ட்ரேடர் நமக்கு தெரியாத உண்மை ஏதோ அங்கே ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அதை பற்றி தான் இந்த ஆடியோவில் பேச போகிறோம். கடந்த சில நாளாக 3 நாளாக நிஃப்டி 50 நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்கலாம். காலையில் மார்க்கெட் முழுசுமே மைனஸில் இருக்குது. நானும் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். செவ்வாய்க்கிழமை காலையில் ஃபுல்லாக மார்க்கெட் மைனஸில் இருக்குது. புதன்கிழமை காலையில் ஃபுல்லாக மார்க்கெட் 3 மணி வரையும் மைனஸில் தான் இருக்குது. 100 பாயிண்ட்டு 120 பாயிண்ட்டு அப்படின்ற மாதிரி மைனஸில் இருக்குது. 3:14 3:15 வரையும். 3:15க்கு அப்புறம் மார்க்கெட் சார்ட்டு ஃப்ரீஸ் ஆகிடுது. ப்ரீமியம் மட்டும் ட்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தா 3:40க்கு மறுபடியும் சார்ட்டை காட்டும் போது அவ்வளோ பாயிண்ட்டு மைனஸ் வந்து பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகுது. இதை 3 நாளாகவே இப்படி தான் மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. காலையில் நெகட்டிவில் இருக்குது. மாலை நேரத்தில் குறிப்பாக 3:15க்கு அப்புறம் மார்க்கெட் திடீர்னு மேலே ஏற ஆரம்பிக்குது. 3:40க்கு பார்க்கும்போது காலையில் இருந்த அந்த மைனஸ் நெகட்டிவ் எதுவுமே அந்த சென்டிமெண்ட்டே இல்லை, பாசிட்டிவில் முடியுது. அப்படி தானே முடியுது சில நாட்களாக மார்க்கெட்டு. 3 நாளாக நம்ம அப்படி தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடைசி நேரத்தில் பாசிட்டிவில் முடியுது. இன்றைக்கி அதாவது நேற்று 9 பாயிண்ட் ப்ளஸ்ன்னு முடியுது. இது தொடர்ந்து ஒரு நாள் நடந்தால் பரவாயில்ல, 2 நாள் நடந்தால் பரவாயில்ல, 3ஆவது நாளும் தொடர்ச்சியாக இதே மாதிரி நடக்குது. ஒரு ரீட்டைலர் ட்ரேடராக நமக்கு ஒரு கேள்வி இங்கே வர்றது இயல்பானது தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இந்த கேள்வி. இங்கே ஏதாவது மேனிப்புலேஷன் நடக்குதா அப்படின்ற மாதிரி எனக்குள்ளேயே தோணுது. அதை பற்றி தான் நம்ம இந்த ஆடியோவில் டீட்டெயில்டாக பேச போகிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நான் இங்கே வந்து எந்த ஒரு நிறுவனத்தையும் எந்த ஒரு அமைப்பையும் நான் வந்து குற்றம் சாட்டலை, அவங்க மேலே குற்றத்தையும் சுமத்தலை. எனக்கு தோன்ற ஒரு டவுட்டை எனக்கு அதை கிளியர் பண்ணுறதுக்காக என்னை சார்ந்த ரீட்டைலர் ட்ரேடர்ஸ் இருக்கிறதுனால நான் இந்த கேள்வியை எங்களுக்குள்ளே கேட்குறோம். என்கிட்ட அதுக்கான ஆதாரம் எதுவும் கிடையாது. நான் குற்றம் சாட்டுறேன் அப்படின்னா அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இல்லை. ஸோ இது ஜஸ்ட் ஒரு கருத்து தான் நான் கன்வே பண்ணுறேன். ஒரு ரீட்டைல் ட்ரேடராக எனக்குள்ளே எழற சந்தேகத்தை அதை பற்றி நான் பேசுகிறேன், அவ்வளோதான். இப்போ கேள்வி என்னென்னா, காலையில் 9:15லேருந்து 3:15 வரையும் மார்க்கெட் ஒரு திசையில் நகருது. ஆனால் கடைசி 20லேருந்து 25 நிமிஷம் மட்டும் அந்த டைரெக்ஷன் ஏன் டோட்டலாக சேஞ்ச் ஆகி ஆப்போசிட்டில் போகுது? இதுதான். அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்ற கேள்வி தான் எனக்குள்ள. இதில் ஒரு விளக்கம் என்னென்னா, பெரிய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இருக்காங்க, பெரிய ப்ரொப்ரைட்டர் ட்ரேடிங் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்க தங்களுடைய ஒரு நாள் முழுக்க பொசிஷனை அட்ஜஸ்ட் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் கடைசி நேரத்தில் பெரிய அளவிலான பையிங் அல்லது செல்லிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு இயல்பான விளக்கம் தான், அது நமக்கு நல்லா புரியும். ஆனால் இந்த இடத்துல ரீட்டைலர் ட்ரேடர் மனசில் ஒரு கேள்வி வரும்ல. அது எந்த மாதிரி கேள்வி? ஒரு நாள் பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே, 3 நாளுமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மார்க்கெட்டில். 3:15க்கு அப்புறம் 3:15லேருந்து 3:40 வரையும். அப்போ இங்கே ஒரு டவுட் எனக்கு வருது இல்லை. ஒரு நாள் நடக்குதுப்பா அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஒரு நாள் நடக்குதுன்னா சரி ஓகே, ஒளிஞ்சு போகுதுன்னு விட்டுடலாம். 3 நாளுமே அதே அட்ஜஸ்ட்மெண்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது அந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும்போது தான் எனக்குள்ளே இந்த சந்தேகம் வருது. இது எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த சந்தேகம் வரதான் செய்யும். நம்ம ஒரு விஷயத்தை உன்னிப்பாக பார்த்தா, ரீட்டைலர் ட்ரேடர் பெரும்பாலும் இன்ட்ராடே அதை மட்டும் தான் நம்ம செய்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், 3 மணிக்குள்ளாவே பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். பெரும்பாலும் இப்போ 3 மணிக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிடுறோம். இல்லைனா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அப்போ அந்த நேரத்தில் மார்க்கெட் கீழே இருக்குது, நம்ம எல்லாம் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிடுது, ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுது. 3:15க்கு மேலே சார்ட்டு ஃப்ரீஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகுது. அப்போ எனக்கு என்ன தோணும், என்ன மாதிரி ரீட்டைலர் இன்வெஸ்டருக்கு என்ன தோணும், நம்மளை வெளியே தள்ளிட்டு மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு தானே தோணும். அதுதான் எனக்கும் தோணுது. அப்போ இந்த உணர்வு எனக்குள்ளே வர்றது ஒரு இயல்பான உணர்வு தானே. ஆனால் இதில் உண்மை என்ன இருக்குது?
உண்மை நமக்கு சுத்தமாக இதில் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டுது. உண்மை நிஜமாலுமே எனக்கு புரியவே இல்லை. 3.15க்கு அப்புறம் மார்க்கெட்டில் 3.40 வரையும் யார் வாங்குறா, யார் விற்கிறா? அப்போது ஆர்டர் புக்கு நிறுவனங்களோட நோக்கம் என்ன? அவங்க அவங்க என்ன மாதிரி ட்ரேடு செய்கிறாங்க? நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அந்த 3.15லேருந்து 3.40க்குள்ளே நமக்கு எதுவுமே தெரியாது. அதை கண்காணிக்க அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? செபிக்கிட்டேயும் எக்ஸ்சேஞ்சுக்கு மட்டுமே இருக்குது. இங்கே இன்னொரு முக்கியமான கேள்வியை நான் கேட்க தோணுது. செபிக்கு இது தெரியுமா தெரியாதா? இந்த மாதிரி 3.15லேருந்து 3.40க்குள்ளே திடீர்னு இவ்வளோ பெரிய பையிங் வருதே, யார் பண்ணுறா? அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்ல. கண்டிப்பாக நிச்சயமாக அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளோட இந்திய பங்குச்சந்தை உலகிலேயே மிகவும் கண்காணிக்கப்படக்கூடிய சந்தைகளில் நம்பர் 1 அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே ஒவ்வொரு பெரிய ஆர்டர் புக்கு ஒவ்வொரு நாளும் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஒரு அசாதாரண நகர்வு இந்தியன் மார்க்கெட்டில் எப்பவுமே உண்டு. ஒவ்வொரு சந்தேகமான பரிவர்த்தனையும் இங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது யாருக்கும் தெரியாமல் மேனிப்புலேஷன் இங்கே நடக்குதா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி. யாருக்கும் தெரியாமல் மேனிப்புலேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே தோணுது. இதுக்கு உறுதியாக பதில் யார் சொல்லுவா? எக்ஸ்சேஞ்சும் செபியும் தான் சொல்லணும். அதே நேரத்தில் மார்க்கெட்டில் பெரிய பணம் இருக்கிறவங்க, மிகப்பெரிய பிக் பிளேயர்ஸ் கண்டிப்பாக இந்த ஏற்ற இறக்க விலையை அவங்களால கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். பெரிய பணம் இருக்கிற இடத்துல தானேங்க அதிகப்படியான விலை ஏற்ற இறக்கம் இருக்கும். அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தாக்கம் அந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா இல்லையா? இது சட்டப்பூர்வமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் இருந்தாலும் சட்டவிரோதமான மேனிப்புலேஷனும் நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்வியும் எனக்குள்ளே தோணுது. அதை யார் நிரூபிக்கணும்? செபியும் எக்ஸ்சேஞ்சும் தான் நிரூபிக்கணும். நம்மளை மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு என்ன தெரியும்? இந்த இடத்துல ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு எழக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அந்த 3.15லேருந்து 3.40க்குள்ளே எந்த தகவலுமே கிடைக்க மாட்டுது. அந்த இடத்துல தகவலுக்கான வழியே இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு ஸ்மால் கேபிட்டல், நம்மக்கிட்ட பொறுமையும் குறைவு. ஆனால் நமக்கு எதிரில் போட்டி போடுறவன் கோடிக்கணக்கான பணத்தை வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கான். பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன், எஃப்ஐஎஸ், மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாதிரி. அப்போது சந்தைன்றது நமக்கு எதிராகவே எப்பவுமே செயல்படக்கூடிய ஒன்று அப்படின்ற அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் கேட்க விரும்புகிற கேள்வி என்னன்னா, இந்த புதிய நடைமுறை இந்த புதிய சிஐஎஸ் டைமிங் மாற்றம், இந்த புதிய க்ளோசிங் மெக்கானிசம் உண்மையிலேயே ரீட்டைல் ட்ரேடரை பாதுகாக்குதா அப்படின்ற கொஸ்டின் தான் எனக்குள்ளே தோணுது. இல்லை பெரிய பிளேயர்ஸ், பிக் பிளேயர்ஸ்க்கு கூடுதல் வசதிகளை உருவாக்கி தருதா அப்படின்ற கேள்வியும் எனக்குள்ளே தோணுது. இந்த கேள்விக்கு தெளிவான பதில் எங்கேருந்து வரணும்? பெரிய இடத்துலேருந்து தான் வரணும். நமக்கு வருமா? நம்ம கேட்டாலாம் வருமா? அது வராது. அப்போது நம்மளை சார்ந்த சமூகத்துக்கிட்டே தான் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு பதில் சொல்லணும், எனக்கு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு பதில் சொல்லணும். இதுக்கான பதில் வர வேண்டிய இடத்துலேருந்து நமக்கு பதில் வராது. அப்போது இந்த மாதிரி இடத்துல செபியும் எக்ஸ்சேஞ்சும் என்ன செய்யணும் அப்படின்னு என்ன கேட்டால், கடைசி 20லேருந்து 25 நிமிஷம் நடக்கும் அசாதாரண நகர்வுகளை பற்றிய டேட்டாவை இவங்க 2 பேரும் வெளியிடணும். செபியோ இல்லை எக்ஸ்சேஞ்சோ வெளியிடணும். யார் வாங்குறா, யார் விற்கிறா, எவ்வளோ வால்யூம் நடக்குது, எந்த காரணத்தால் இவ்வளோ பெரிய மூவ் வருது அப்படின்றது நமக்கு தெரியாமையே இருந்தால் அப்போ நம்ம இதை என்ன நினைக்கிறது? அப்போ இது போல் விஷயங்கள் வெளிப்படையாக இருந்தால் எனக்கு தோன்ற அந்த சந்தேகம் தோணாதில்லை. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? நான் கேட்குறது 3.16லேருந்து 3.40க்குள்ளே இவ்வளோ பெரிய மூவ் வருது. ஒவ்வொரு நாளும் 120, 160, 100 பாயிண்ட்டு. இவ்வளோ பெரிய மூவ் யார் பண்ணுறா? இன்றைக்கி எஃப்ஐஎஸ் செல் பண்ணியிருக்கான் புதன்கிழமை, நேற்று டிஐ செல் பண்ணியிருக்கான். அப்போ இவ்வளோ பெரிய மூவ் வருது. அப்போ அந்த யார் வாங்குறா, யார் விற்கிறா, எவ்வளவு வால்யூம் நடக்குது, எந்த காரணத்தினால இவ்வளோ பெரிய மூவ் வருது அப்படின்றத ஒரு டேட்டா வந்தால் நமக்கு இந்த சந்தேகம்லாம் வரப்போகிறதில்ல. அப்போ இது உண்மையாலுமே நடக்குது அப்படின்ற மாதிரி எண்ணம் வருமா வராதா? அப்போ இது யார் பதில் சொல்லணும்? அவங்க தான் சொல்லணும், செபியும் எக்ஸ்சேஞ்சும். நான் இன்றைக்கி கேட்க வந்த கேள்வியும் இது ஒன்று தான். இங்கே கண்டிப்பாக ஸ்கேம் நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியல.
நான் ஸ்கேம் தான் நடக்குதுன்னு சொல்லவும் வரல. ஆனால் என் மனசில் தோன்ற இதே சந்தேகம் தானே பல பேர் மனசுலையும் தோணும். அப்போ இங்கே ஸ்கேம் நடக்குதா இல்லையான்றது எல்லார் மனசுலையும் தோணக்கூடிய ஒரு இயல்பான கொஸ்டின் தான். மார்க்கெட் காலையிலேருந்து 3:14 வரையும் டவுன்லேயே இருக்குது. கடைசி 25 நிமிஷத்தில் மட்டும் மார்க்கெட் அகைன்ஸ்டாக பாசிட்டிவில் போய் முடியுது. இந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்சுக்கும் செபிக்கும் தான். இந்த மாதிரி அமைப்புகளுக்கு மட்டும்தான் இருக்குது. அதாவது ஒரு வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கணும். இந்த 3:15லேருந்து 3:40க்குள்ளே ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும். அங்கே இயல்பாகவே என்ன தான் நடக்குது அப்படின்றது ரீட்டெயிலருக்கும் தெரியணும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கேள்வி. ஒரு நம்பிக்கைத்தன்மை அதிகரித்தா தானே ரீட்டெயிலர் ட்ரேடர் நம்ம இந்த மார்க்கெட்டில் நம்ம சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்ற அந்த உணர்வு வரும். எதையுமே சொல்ல மாட்டீங்க. அப்போது எதையுமே சொல்லாத இடத்துல இந்த மாதிரி டவுட்டு ஒவ்வொரு ரீட்டெயிலருக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா இல்லையா? இது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் யூடியூப்பில் இதை நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? 3:15லேருந்து 3:40 வரை மார்க்கெட்டில் இயல்பான சந்தை நடவடிக்கை இருக்கா இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதோட ஆழமான தன்மையை நீங்கள் ஆராய வேண்டிய விஷயமா இப்போ இருக்கா இல்லையா? கண்டினியூஸாக 3 நாள் ஆயிடுச்சு. அப்போ இந்த 3 நாளில் இந்த 3:15லேருந்து 3:40க்குள்ளே என்ன தான் நடக்குது? யார் பை பண்ணுறா, யார் செல் பண்ணுறா, எவ்வளோ வால்யூம் நடக்குது, ஏன் இந்த இடத்துல மட்டும் திடீர்னு 3 நாளாக கண்டினியூஸாக மார்க்கெட் மேல் நோக்கியே போகுது? இந்த மாதிரி கேள்விகள், ஏகப்பட்ட கேள்விகள் எனக்குள்ளே தோண்டிக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளேயும் இருக்கா? இருந்தால் இதை கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இதுக்கான விளக்கங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கான டேட்டா, இல்லை ஒருவேளை நான் பார்க்காம எங்கேயாவது விட்டுறேன்னானு எனக்கும் தெரியல, இதுக்கான டேட்டா ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நானும் பார்க்குறேன். இந்த ஆடியோ ஒரு விழிப்புணர்வுக்காக தான். ஏன்னா 3 நாளாக நம்ம பார்க்குறோம், மார்க்கெட் 3 நாளாக டவுனில் இருந்து கடைசி 3:15லேருந்து 3:40க்குள்ளே பாசிட்டிவில் போய் முடியுது. அப்போ அந்த பாசிட்டிவ் நம்பகத்தன்மை ரியலாகவே பாசிட்டிவில் தான் முடியுதா இல்லை நெகட்டிவில் முடியுதா? அப்போ கால் சைடில் இருந்தவன் ப்ராஃபிட் பண்ணுறான்னா புட் சைடில் இருந்தவன் என்ன பாவம் பண்ணுறான்? அப்போ அந்த ஏறின ஏற்றம் சரியான ஏற்றமா அப்படின்ற அந்த உண்மைத்தன்மை எனக்கு வேணும். அதுக்காக தான் நான் இந்த விழிப்புணர்வு ஆடியோவை பதிவு பண்ணுறேன். இதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுடைய கருத்தும் உங்களுடைய கொஸ்டினும் என்ன மாதிரியே இருந்தால் சம்மந்தப்பட்டவங்க இதுக்கு பதில் சொல்ல போகிறதில்ல. அது நமக்கு தெரிஞ்சது தான். சரி, நம்ம குரூப்லேயே நல்ல கிளவராக இருக்கவங்க யாராவது இருப்பாங்கள்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.